இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாமல் இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரி தான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிடுவீங்க. அது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிக்காக போட்டான், ஒரு ஆட்டிடியூட்டை காட்டிட்டாப்புல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான். அவங்க அப்போ விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேலே அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்கில் இதே மேடையில் நான் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போகிறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்கள் யூடியூப்ஸில் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிணம் தின்னும் கழுகுகள் அல்ல. தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜினி அவர்களையும், எனது 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும், எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும், எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும், எனது 6ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும், எனது 7ஆம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும், எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும், எனது 9ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும், எனது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும், எனது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களான திரு ஞானராஜன், பிரைட் இன்பராஜ், செல்வினால், யாழினி, சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள், ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே படித்தவன் சொன்னால் அங்கே எவனும் கேட்கறதில்ல, ஆனால் நடித்தவன் சொன்னால் கேட்குறான். அதனால தான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை இது தவிரவும், அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சின்மயாநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்குறாரு, நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டார், இந்த லீட் ரோலை பண்ணுற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமீடியட் நான் தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்தித்தேன். அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க, இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார். ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார். சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படப்படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமாக கவனிங்க. இந்த கதையில் மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர், எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற, நட்பு வேற. அண்ணா அதெல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி இந்த கதைக்குள்ளே அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார். நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு, நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டைலாகை சேஞ்ச் பண்ணார். அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த அந்த மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்தில் வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால் இசை மீட்டலாம், ட்ரம்ஸில் இசை மீட்டலாம், அல்லது தபேலாவில் வாசிக்கலாம். இப்போ நாளாக கூட ஆரம்ப காலங்களில் பழக்குரல் பண்ணும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாலையில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல. ட்ரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படி வரும். இப்படிலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியனும் இவன் சாமனும் இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசார ஒருத்தனை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊரில் தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து உழுக்கு குளிக்கி விடும் குளிக்கும் வரும் கண்ணாலே, அந்த பாடல் எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் வேட போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும். அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்கள். சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டுருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்குது, கேமரா போயிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இலையை மடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகன்யா எடுக்கும்போது உள்ள 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகன்யா மேம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ், இங்கே ஒன்று கட் பண்ணால் சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸு, அப்படியே வாக் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில் அப்படியே கேப்டன் போகிறாரு, பேக்ரவுண்டில் ராஜா சாரோட அந்த வானத்தை என்ன மாதிரி கம்போசிஷனுங்க. ஒரு ஷார்ட்டில் எவ்வளோ பியூட்டி. காசு கொடுக்குறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்போ வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன மாதிரியெல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்கே வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதில் வந்து என்ன அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக அடின்னு அடிச்சாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் மடப்புறத்தில் அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமைச் செயலர் இருந்து ஒரு ஐஏஎஸ் த்ரூ தமிழ்நாட்டில் இருக்க தலைமைச் செயலர் ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சே எப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை கேட்டேன், ஒரு நியாயத்தை என் ஃபேக்டரியில் இப்படி வேலை பார்க்குறேன்னு. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்கே நீதி கிடைக்கல, இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் பேரரசுக்கு இந்த படத்தில் நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம், ஒரு வழி மிகுந்த ஒரு படங்க. நீங்கள் அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருக்குது தெரியுமா? இந்த ப்ளூ சட்டை மாறனை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது
நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, ஒரு 2 கோடி ரூபா ஒரு 3 கோடி ரூபா போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில் ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா, என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்தில் சோழியை முடிச்சு போடுறாங்க. அந்த 3 நிமிஷம் தான். அதில் மாடுலேஷனே பாருங்கள் எப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு படம் எழுத்துலேருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எதுக்கு குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போகிறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் இருக்குன்னு வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பெச மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்கிறீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது சின்ன படம் தாங்க, ஆனால் நல்ல கதை. நீங்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வரும்போது இன்னும் 100 பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர்களில் கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூடப்படுத்தா, இந்த நடிகை இவ கூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒளிவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரி தான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸில் தான் ஸ்ரீகாந்த் என்னுடைய அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, நான் ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்கிறேன், ஒரு அறம் வேணாமா? இப்போ அவர் பிணையில் ஆகிட்டார், ஆனால் வெளியில் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துகிட்டு போங்க. லேட்டஸ்ட்டாக கூட இதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிடுவீங்க. அது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிக்காக போட்டான், ஒரு ஆட்டிடியூட்டை காட்டிட்டாப்புல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான். அவன் அப்போ விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேலே அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்கில் இதே மேடையில் நான் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போகிறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்கள் யூடியூப்ஸில் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிணம் தின்னும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே செல்வமணி அண்ணன் ஒரு மேடையில் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பற்றி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டுருக்கு, குறிப்பாக தமிழ் சினிமாவில். நீங்கள் ஆரோக்கியமாக இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். இதுதான் கதையோட சூட்சமோ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையா சார், எல்லாருக்குமே, குறிப்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். பிடிச்சிச்சு எழுதுங்க. குறை இருக்கா, குறையை நாகரிகமாக சொல்லுங்கள். நிறைய இருந்தால் சொல்லுங்கள். உருவக்கேலி அவன் இவனு யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. உங்கள்கிட்ட ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் ஒருமையிலேயோ அடுத்தவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரி தயவு செய்து எழுதாதீங்க. படம் பிடிக்கலையா, பிடிக்கல, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, கேமரா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை பூவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.